இந்திய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றதில் இருந்து அணியை சில்லுசில்லாக உடைத்து வருகிறார். டெஸ்ட் தொடரில் இன்னும் ஓரிரண்டு ஆண்டுகள் ஆடலாம் என்று இருந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி இருவரையும் அடுத்தடுத்து ஓய்வை அறிவிக்க செய்த பெருமை கம்பீரையே சேரும். டெஸ்ட் தொடர் போல ஒருநாள் தொடரிலும் இருவரையும் கட்டம் கட்ட திட்டமிட்ட கம்பீர் இருவரும் விஜய் ஹசாரே போன்ற உள்ளூர் தொடர்களில் ஆட வேண்டாம் என்று அழுத்தம் கொடுத்தார். இதற்கு பிசிசிஐயும் வரவேற்பு தெரிவித்தது. இதையடுத்து டிசம்பர் 24ஆம் தேதி ரோஹித் விஜய் ஹசாரே தொடரில் மும்பை அணிக்காகவும் விராட் கோலி டெல்லி அணிக்காகவும் விளையாடினர். ரோஹித் ஆடியதை பார்க்க ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் கோலிக்கு வரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் ரசிகர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதில் ரோஹித் 155 ரன்களை விழுக்க விராட் தன் பங்குக்கு 131 ரன்கள் குவித்தார். இருவருமே சதமடித்து தங்களது அணியை வெற்றி பெற செய்ததால் இந்த சதத்தின் மூலம் முதல் தர கிரிக்கெட்டில் 16,000 ரன்களை அதிவேகமாக கடந்த வீரர் எனும் சாதனையை விராட் படைத்துள்ளார். அத்துடன் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் 58 சதங்களை அடித்து சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்த இடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளார். இதனால் விராட், ரோஹித் எப்படியும் சொதப்புவார்கள் என்று கழுகு போல காத்திருந்த கம்பீர் தற்போது செமத்தியாக பல்ப் வாங்கி இருக்கிறார். சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் அவரை வச்சு செய்து வருகின்றனர்.